கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இது நேட்டிவ் கேட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கையின் பிரயாசம் எங்கே? அதாவது உங்கள் உழைப்பினுடைய பலன் எங்கே? நாம் வேலை செய்யும்படி தேவன் நமக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார். அதற்கு உண்டான ஊதியத்தையும் தேவன் கொடுக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அநேக ஊதியத்தினுடைய பெரும் பலனை இன்றைக்கு நாம் அனுபவிப்பதில்லை. உழைக்கிறோம், தேவ கிருபையினாலே நல்ல ஊதியத்தை பெறுகிறோம். அதனை முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடியவில்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 128 சங்கீதம் 2 எப்படியாய் சொல்லுகிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் சம்பாதித்து உழைத்து தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்தில் அநேக பெரும்பாலான தொகையை இன்றைக்கு நாம் மருத்துவத்திற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது மற்ற காரியங்களுக்காக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு நபர், கணவனும் மனைவியும் இருவரும் மாதம் 22,000 ரூபாய்க்கு மேல் கணவன் மனைவி இருவருக்குமாய் மாத்திரை வாங்கி சாப்பிடுகிறார்கள். எனக்கு இன்னமும் அவளை நன்றாய் பழக்கம், இன்னும் பரிச்சயமாய் நன்றாய் தெரியும். நம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உழைத்து சம்பாதித்த அதனுடைய பலனை முழுமையாக இன்றைக்கு நம்மளால் அனுபவிக்க முடியவில்லை. காரணம் என்ன? நாம் நம்முடைய உழைப்பின் பலனை அனுபவிக்கும்படி நம்முடைய பணிகளை சரியாக செய்வதில்லை. தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யாதது நிமித்தம் நம்முடைய உழைப்பின் பலனை நாம் அனுபவிக்காமல் மற்றவர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு இடத்திலே நாம் தவறுகிறோம். அது எந்த இடம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். எந்த இடத்திலே நான் தவறு இருக்கிறேன், அந்த இடத்தை நான் எப்படி சரி செய்வது என்று நான் ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து நாம் சரி செய்யும் பொழுது ஒருவேளை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியாக கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது உதவ வேண்டியவர்களுக்கு உதவாமல் விட்டு போயிருக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு இறங்காமல் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நம்மிடத்தில் இருந்தால் நம் உழைப்பின் பலனை நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 128:2 மீண்டுமாய் வாசித்து பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி நாம் தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி நாம் வாழ வேண்டும். உலக பிரகாரமாய் வாழாமல் அநேகர் தவறு செய்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு நாமும் தவறு செய்யாமல், அநேகர் உலக வாழ்க்கை வாழ்கிறார்கள், நாமும் அப்படி வாழ்வோம் என்று நாம் வாழாமல், கிறிஸ்து விரும்புகிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உலகத்தில் எல்லோரும் வாழ்வதை போல் தேவன் வாழாமல் அவர் தனித்துவமாய் காணப்பட்டதாக நாம் வேதத்திலே தியானிக்கிறோம். அப்படி அவருக்காக வாழ்கிற நாம் அவரை போலவே வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு மருத்துவத்துக்கென்று அநேக செலவுகளை செய்கிறார்கள். சாப்பிடுவதற்கு முன்னாடி மருந்து, சாப்பிட்ட பிற்பாடும் மருந்து, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மருந்து என்று அநேக காரியங்கள், இந்த வைத்தியம் அந்த வைத்தியம் என்று ஒரு வைத்தியம் அல்லாமல் ஒருவரையும் விடாமல் எப்படியாயிரும் என்னுடைய பலவீனங்கள் சரியாகிவிட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேகர் இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துக்கு என்று எங்கெங்கேயோ இருக்கிற மருத்துவர்கள், எங்கெங்கேயோ இருக்கிறவர்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஓடி அலைந்து
அவரிடத்திலே என் வியாதியை குணமாக்கிவிடும் என்று எவ்வளவாய் செலவு செய்கிறார்கள். கடன் வாங்கி ஆகியதும் அந்த வியாதியை குணப்படுத்தி விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இலவசமாய் தேவன் விடுதலையை கொடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவரால் கூடாத காரியம் பூமியிலே ஒன்றுமில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் மருத்துவத்துக்கு என்று செலவு செய்கிற அந்த செலவை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் இனி இந்த செலவிலே குறிப்பிட்ட தொகையை நான் ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறேன், அல்லது இயலாதவர்களுக்கு நான் கொடுத்து உதவுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய எல்லா பலவிலிருந்து விலக்கி உங்களை காத்து ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று மறந்து போகாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கையினுடைய பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படி, நீங்கள் அதை அனுபவிக்கும்படி நான் உங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவருடைய கைகளின் பிரயாசத்தில் அவர்கள் சாப்பிடக்கூடாதபடிக்கு உண்டாயிருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து அவருடைய கைகளின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிட என் தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அநேகர் தங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை விரயமாய் பலவிதமான காரியங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை மருத்துவத்துக்கு என்று செலவு செய்கிறார்கள். ஆண்டவரை அது வீணான காரியங்களுக்காய் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் அவளுக்கு என் கைகளின் பிரயாசத்தை அவர்கள் அனுபவிக்கும்படி என் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் ஆசீர்வதியும் இவர்கள் இன்னும் ஆண்டவரே உமக்கென்று உதவ உமக்கு சாட்சியை வாழ கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தி ஒரு வேலை உங்களுக்கு ஆறுதலாக இருந்திருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.